நான் ஆக்சுவலி வந்து கூவமும், அடையார் போன்ற நதிகள வந்து கிளீன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு கட்சியோட மேனிஃபெஸ்டோவும் பார்க்குறேன். யாருமே வந்து இத பத்தி சொல்லவே இல்ல. டிஎம்கேயும் சரி, ஏடிஎம்கேயும் சரி, அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஆட்சிக்கு வர காலகட்டத்திலேருந்து இந்த மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்க வரும்போது கூவமும், அடையாரையும் வந்து எப்படியாவது கிளீன் பண்ணிருவோம்னு சொல்லிட்டு. அத பத்தி டிவிகேக்கு ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டோ கொண்டு வருவீங்களா? இல்ல அதுதான் சொல்றேன். நீர்நிலைகளை பாதுகாக்கலன்னா, எதிர்காலத்தில வந்து யாருக்கும் தண்ணியே கிடைக்காது. ஆ நீங்க சொல்ற அடையார் ஆகட்டும், கூவம் ஆகட்டும் ஒரு நல்ல நீர்நிலைகள். ஆனா எங்கேருந்து வந்து கழிவு தண்ணீர் கலக்குதுன்னு பொதுவாவே எல்லா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களுக்கு தெரியும். ஆனா அது சரி செய்யணும்னா, குஜராத்தில வந்து நர்மதா இஷ்யூஸ் நர்மதால வந்து சிட்டில அந்த பிரச்சனை இருக்கும்போது, அந்த கவர்மெண்ட் வந்து சரி செஞ்சாங்க. ஒரு போல்டா பண்ணாங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய இந்தியாவிலேயே ஒரு பெரிய பேசுபொருளாச்சு. அதே மாரி இங்க வந்து இருக்கக்கூடிய அடையாறோ, கூவமோ வந்து நம்ம சரி செய்யணும் அப்படின்னா, இது வந்து அரசுகிட்ட டெண்டர் குடுத்து, அரசுடைய நிறுவனங்கள் செய்யாம, சிங்கப்பூர்ல நெறைய கம்பெனிஸ் எக்ஸாம்பிளா இருக்கு. எல்&டி மாரி பெரிய பெரிய டாடா மாரி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்கு. அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கரப்ஷன்லேருந்து மேக்ஸிமம் விலகி இருப்பாங்க. கரப்ஷன்ங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. எந்த வேலையா இருந்தாலும் எனக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் வேணும்னு நினைக்கும் பொழுது, மிகப்பெரிய திட்டங்கள்லாம் முடங்கி போய் கிடக்குது ஆக்சுவலா. ஸோ இதை நிப்பாட்டிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு லாங் டெர்ம் பிளானிங்கா வந்து கிட்டத்தட்ட இந்த இந்த நீர்நிலைகளை சுத்தம் செய்து நம்ம எப்படி வந்து ஒரு சுத்தமான ஒரு ஆறா மாற்ற முடியும்னா மாற்ற முடியும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மழை வெள்ளம் வரும்பொழுது ரொம்ப சுத்தமான ஆறா இருக்கும். என்னைக்கு வெள்ளம்லாம் வரும் பாருங்க, அப்போ எல்லா கழிவு நீர்களும் போய் நீங்கள் போய் கூவமும் அடையாறும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்போ. ஏன்னா அது வந்து வெள்ளம் வரும்போது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிருக்கும். ஸோ ஆனால் வந்து அதுக்கான கரெக்டான நிர்வாகம் வந்து சும்மா வந்து பெயரளவில் அதான் சொல்கிறேன். திமுகவுடைய திட்டங்கள் வந்து சும்மா ஸ்கீம்ஸ்லையும் மேனிஃபெஸ்டோலையும் சும்மா இருக்குன்னா செயல்படுத்த முடியாது. செயல்படுத்தணும்னா நேர்மையான ஒரு நிர்வாகமும் அந்த நிர்வாகத்தில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணோம்னா இந்த இந்த ப்ராஜெக்டை இந்த 3 வருஷத்தில் முடிக்கணும்னு நீங்கள் வந்து ஒரு நல்ல நிர்வாகியாக இருந்தால் தான் பண்ண முடியும். எப்படி சிங்கப்பூரை வந்து லீ குவான் வந்து எடுக்கும் பொழுது ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு, ட்ரை லேண்டாக இருந்துச்சு. ஆனால் அவர் முடிவு பண்ணார், மலேசியாவோட என்னுடைய மண்ணை வந்து நான் மாற்றுவேன்னு. அந்த மண்ணை அவர் நேசித்தார், அந்த மக்களை நம்பினார். மண்ணையும் மக்களையும் நம்பும்போது பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். அந்த நேர்மையான ஆட்சினால நீ சிங்கப்பூர் வந்து வேறு மாதிரி மாற்றினார். அப்போ கண்டிப்பான ஒரு நிர்வாகி வரும்பொழுது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும். அடிப்படை தேவைகளை சரி செய்ய முடியும். இது கண்டிப்பாக நாங்கள் செய்வோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.